guys, welcome to Interactions. Hope you're all doing well by God's grace. இன்னைக்கு என் கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. அவங்க யாருன்னு உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். So we have Benny John Joseph with me, worship leader. Hi Benny. Hi. கேமரா பார்த்துட்டே நின்ட்டோம். How are you? I'm good. How are you? I'm good. Thank you. So நியூ இயர்ல என்ன பண்ணீங்க? January 1st அன்னைக்கு கொரோனா செகண்ட் வேவ் தேர்ட் வேவ்ல படுத்துட்டு இருந்தேன் வீட்ல. அப்படியா? Okay. That was the scene. So it took almost 2 weeks to recover. Super. Okay, so நான் எப்படி கூப்பிடுறது? பென் ஜான் ஜோசப். பென்னின்னு கூப்பிட்டா போதும். பென்னி கூப்பிட்டா போதும். ஓகே, உங்களுக்கு நிக்நேம் ஏதாவது இருக்கா? ஏன்னா பேர் நீளமா இவ்வளவு பெருசா இருக்கா? நிறைய பேர் பென்னி பாய்ன்னு கூப்பிடுவாங்க, பென்னின்னு கூப்பிடுவாங்க, பிஜேஜேன்னு இப்போ ரீசெண்டா கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ஓ பிஜேஜே, அது நல்லா இருக்கு. அவ்வளவுதான். ஓகே நைஸ். ஸோ காலேஜ் வந்து இப்போ யூ டூயிங் யுவர் இன்ஜினியரிங் ரைட்? ஆமா. ஓகே, ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு என்ன பண்றதா பிளான்? ஸோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஃபார் நவ் வாட் ஐ பிளான்ட் இஸ் ஒர்க் அண்ட் மினிஸ்ட்ரி. தென் வாட் எவர் காட் ஆஸ்க் ஃபார் மீ I will go by it. If it's full-time ministry, then it's going to be full-time ministry. So that's what I like kept in prayers. Okay. So abroad போயிட்டு படிக்கிறது அதெல்லாம் அது whatever God has, end of the day தான் நமக்கு அதான் தெரியும். So அதனால whatever is will in his time நடக்கும். Okay, nice. So but why did you choose BE? BE ஏன் சூஸ் பண்ண வச்சிட்டாங்க. ஆமா, மோஸ்டா நிறைய யங்ஸ்டர் சொல்றதே இதான். அம்மா அப்பா வந்து சொல்லிட்டாங்க, அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க அதனால நான் படிக்கிறேன். பட் தென் நல்லா தான் இருக்கு, அது நம்ம குறையும் சொல்ல முடியாது. எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் a good degree தான். அதனால பட் யூ வாண்ட் டு வர்க் ஆஃப்டர் திஸ்? கண்டிப்பா வர்க். அப்புறம் you will do ministry as well? ஆமா, simultaneously balance both. And then if God's will, then full-time ministry. Full-time. Oh, okay. அதுக்கும் கண்டிப்பா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் ஆர் லைக் யூ வுட் ஹவ் காட் கண்டிப்பா something from God, right? So அத பத்தி நம்ம இன்னும் இன் டெப்தா பேசலாம். கண்டிப்பா. ஓகே, கோவம்லாம் வருமா பென்னிக்கு? பார்க்க ரொம்ப சாஃப்ட்டா இருக்கீங்களே. இல்ல, கோவம் வரும். நானும் மனிதன் தானே. பட் ரொம்ப ரேர் தான். என்னன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டிலே ஆச்சுன்னா, அப்புறமா ஷூட்ல ஏதாவது ரொம்ப நேரமா நம்ம யாராவது கொலாபரேஷன் பண்ணி நம்ம யாராவது கெஸ்ட் கூப்பிட்டுருப்போம். ஸோ அவங்க ரொம்ப நேரமா நிக்க வச்சு அவங்கள டைம் வேஸ்ட் பண்ணிருந்தோம்னா, இப்போ கொஞ்ச நேரமா மைக் சரியில்லை நிக்க வேற வச்சுட்டோம். இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் தென் இல்ல நம்ம ஷூட்டு அப்படின்னு நம்ம போகும்போது அவங்க வந்து புதுசா வந்து பார்க்கும்போது இட் வில் பி a different experience for them. ஸோ அந்த மாதிரி டிலே இருக்கும் போது அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கும். ஐயோ அவங்க நிக்க வைக்கிறோமே அப்படி. And we know your sister Annie Cynthia. How is she? She is good by God's grace. இப்போதான் ரீசெண்டா 5 months ஆதா? ஆமா, 5 months ஆகி கல்யாணங்களா. How is your brother-in-law? He is good also. Okay. அப்படியே ஒரே ஜாலியா. நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து மறுபடியும் எப்போ சாங் பண்ண போறீங்க, நீங்களும் அக்காவும்? நடக்கும் கூடிய சீக்கிரத்துல. எல்லாம் பிளான் போயிட்டு தான் இருக்குது. பட் தென் ஜஸ்ட் தட் என்னோட ஓன் காம்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்த அப்புறமா தென் வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு just kept everything. Own comms you're working on? ஆமா, you're waiting for it actually Benny. Okay, சரி, வீடு வந்து பீச் பக்கத்துல இருக்கு. தோதான் பீச், எட்டி பார்த்தா பீச். சோ எப்படி டெய்லி பீச்சுக்கு போயிட்டு இருந்தா? டெய்லி நான் என்னைக்குமே நம்ம பால்கனில இருந்து எட்டி பார்த்தது கூட கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அப்படி உண்மையா சொல்ல போனா ஐ எம் நாட் அ பீச் பர்சன். லைக் எப்படி சொல்ற, பீச் பர்சன்னா டெய்லி போறது அந்த மாதிரிலாம் ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே, பட் நாட் ரொம்ப நேரமா போற மாதிரி ஆள் கிடையாது. ஸோ ஓகே, but it's actually a beautiful venue. Thank you. அழகா இருக்கு. So உங்க ஸ்கூல்ஸ் காலேஜ் பத்தி few questions. Okay, so எப்படி ஸ்கூல்ல நல்லா படிப்பீங்களா? ஃபர்ஸ்ட் பெஞ்சா இல்ல ஆவரேஜா, லாஸ்ட் பெஞ்சா? ஃபர்ஸ்ட் பெஞ்சும் கிடையாது, லாஸ்ட் பெஞ்சும் கிடையாது, நடுவுல உட்கார்ந்துட்டு இருந்தேன். ஓகே, ஆவரேஜ். அப்போ ஆமா, ஆவரேஜ் மாதிரி. பட் 12th என்ன ஞாபகம் எனக்கு இருக்குன்னா, 12th பண்ண எல்லா சேட்டைகளும் தான் ஞாபகம் இருக்குது. சொல்லுங்க, ஏதாவது 1-2 உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாப்பாங்க. ஐயோ, 12th I was a cultural secretary. அதனால பாதி நேரம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணது கிடையாது. அப்படியா? அப்பனா நல்லா படிக்கிற பசங்கள தானே செக்ரட்டரியா போடுவாங்க. இல்ல, கல்ச்சரல் செக்ரட்டரி வந்து யாரோனா ஆக்கலாம். ஜஸ்ட் தட் அவங்களுக்கு வந்து ஆர்கனைசிங் ஸ்கில்ஸும் பேசணும் அவ்வளவுதான். ஸோ இது ரெண்டு மட்டும் இருந்துச்சுன்னா கல்ச்சரல் செக்ரட்டரி ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி ஆக்சுவலி அதுவும் ஒரு டெஸ்ட் பண்ணி தான்.
எனக்கு வந்த எல்லாம் லீடர்ஷிப் இன் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே ஒரு டெஸ்டிமனி தான், டு பி வெரி ஹானஸ்ட். ஏன்னா அவுட் ஆஃப் த வே எவ்ரிதிங் ஹேப்பன். நத்திங் வாஸ் பிளான்ட் ஆர் நத்திங் வாஸ் ஃபோர்ஸ் பண்ணி எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் வாஸ் கடவுள் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து நம்மளை நிறுத்தி வச்சிருக்கிறாரு தான். இல்லை, எவ்ரிதிங் வாஸ் லைக் ஹேப்பனிங் ஃபார் மீ இன் தட் டைம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் ஸ்கூல் வாஸ் அ குட் பிளாட்ஃபார்ம் ஃபார் மீ. அண்ட் ஸ்கூல்ல எல்லாரும் இருக்கிற மாதிரி தான் நானும் இருந்தேன். அவ்வளோதான். ஸோ உங்களுடைய அம்மா வந்து she is a correspondent for a school. You own a school, right? ஸோ எப்படி அம்மா வந்து கரஸ்பாண்டண்ட்டாக இருக்காங்க, அதுவும் ஸ்கூலில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கண்டிப்பாக. ஆப்வியஸ்லி அவர் பொசிஷன் இஸ் லைக் தட். ஸோ எப்படி வீட்டில் எப்படி ஒழுங்காக படிக்கலன்னா இல்லை, அதுதான் தப்பு. அவங்க வந்து வீட்டில் வந்து வேற லெவல் ஃபன்னு. ஷீ இஸ் நாட் அந்த கரஸ்பாண்டன்ட் டைப்ஸ்லாம் கிடையாது வீட்டில். அதனால அவங்க வெரி சில், வெரி fun person to be around. Oh, nice. Okay. அப்பா எப்படி? அப்பா is even more chill. Oh, nice. But so, I see that your mother and father, they both are really supporting you. Yeah, and I saw a few interviews of yours, and we feel like yes, your parents are there to support you, for you to get into ministry. Yeah, which is really good, and we appreciate it actually. Thank you. So, and Benny would like to know what is your daily routine? My daily routine, காலைல எப்படியாவது somehow or the other I should spend 1 hour or 1 hour 30 minutes in the presence of God. This is the main thing which I've learned from my mentor. My mentor is Pastor Jason Edinburgh. So அதனால அவர் தான் கைட் பண்ணி is guiding me throughout my spiritual life. So அதனால building a relationship with God is a very major thing in a youngster's life. No matter it's a youngster or a elder person, building a relationship should be a must. So I am building that relationship, and I am trying to be consistent with whatever I'm doing. So that is the major thing which I do every day morning. And projects work பண்றது அதெல்லாம் வந்து obviously late nights தான். அது என்னதான் நம்ம வந்து டேல ட்ரை பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஸோ நீங்க கன்சிஸ்டன்ட் சொன்னீங்கல்ல, ஸோ ஐ வுட் லைக் டு we heard that you are doing many projects and it is going to be very consistent. We know you had a break of like 2 months கிட்ட எதுவும் பண்ணல, but you are working on it. It is in progress. So you said like it is going to be very continuous. இதுக்கப்புறம் weekly பண்ண போறேன்னு சொல்லிட்டு. So அத பத்தி few things. Towards the end of 2021 வந்து it was a period of 2021 to 2022 வந்து it was a period of realization அப்படின்னு எனக்கு தோணுச்சு. Because it was unnecessary for me to get the third wave and to be at home during the New Year service. அதனால I was like spending more time in the presence of God. And then அப்படி இருக்கும்போது God spoke to me saying that you have to push my limits. So pushing my limits is that do more for His kingdom. That's the only thing which I felt during that period when I spent in His presence. And அப்படி இருக்கும்போது I just wanted to go all out this year and give the best for the God. Sure. We are also waiting for it. கொஞ்சம் வெயில் ஜாஸ்தியா இருக்கு, இதை பத்தி டீட்டெயிலாக பேசுவோம். நம்ம லொகேஷன் மாத்திக்கலாம். கண்டிப்பா. ஓகே, ஸோ வெயில்ல இருந்து அப்பாடா அப்படின்ற ஒரு பிளேஸ்க்கு இப்போ வந்து உட்காந்துருக்கோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ் ஆக்சுவலி. ஸோ அண்ட் நவ் வி ஹாவ் ஃபியூ கொஸ்டின்ஸ் ஃபார் பெனி. உங்களுடைய சார்பாக நான் கேட்க போகிறேன். ஸோ பெனி, நாங்கள் வந்து ஒன்ஸ் வி டிசைடட் லைக் ஓகே நம்ம வந்து பெனியை இன்டர்வியூ பண்ண போகிறோம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது இமீடியட்டாக வி ஸ்டார்டட் டூயிங் சம் ரிசர்ச் அபவுட் யுவர் லைஃப் ஜர்னி, how God started using you. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வி ஃபெல்ட் வெரி இன்ட்ரெஸ்டிங். உங்களோட ஜேர்னியை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த மாதிரி வி ஃபெல்ட். ஸோ வி வுட் லைக் டு நோ, கேன் யூ டெல் அஸ் அபவுட் where you and what you are today? 2017 ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். அதில் வந்து ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. அண்ட் தென் 2018 வந்து ஹூ அம் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர் சாங், அதில் வந்து நான் பின்னாடி ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட்ஸ் ஹவ் எவ்ரிதிங் ஸ்டார்டட். பட் ஒரு பிளான் இல்லை, ஒரு பர்பஸ் இல்லை, எதுவுமே என்ன நம்ம பண்ண போகிறோம் ஒரு ஐடியாவே இல்லாமல் வி ஜஸ்ட் ஸ்டார்டட். பட் தென் this far is by only God's grace.
and I can only thank God for whatever He's been doing in my life. Yeah, so your first cover song was Who Am I? So நீங்க இப்ப சொன்ன மாதிரி 2018ல that song got released and you were playing MIDI drums behind. So and அங்கிருந்து இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூ டிட் அ ஒன் ஷாட் வீடியோ சாங் விச் வாஸ் அமேசிங்கான ஒரு ஒர்க் பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் தட் யூ ரிலீஸ் 2 more songs. ஸோ கேன் யூ டேக் அஸ் த்ரூ த ஜர்னி ஃப்ரம் தேர் டு ஹியர்? 2018 கவர் சாங் ஆமாம், ஹூ அம் ஐ தான் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறமா ஃபியூ சாங்ஸ் ஆல்சோ வி டிட். எதுலேயுமே நான் வந்து பாடல. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து நானும் இன்னும் 2-3 பேர் ரூம்ல பேசிட்டு இருக்கும் போது பின்னி நீங்களும் பாடுங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் பாடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளோவில் பாடிட்டேன். தட் வாஸ் லார்ட் ஐ நீட் யூ. லார்ட் ஐ நீட் யூவோட இன்டென்சிட்டி எனக்கு அப்போ தெரியல. பட் தேர் வாஸ் அ பாயிண்ட் வேர் லார்ட் ஐ நீட் யூ ஸ்போக் டு மீ. அதுவும் என் வாய்ஸில் கேட்ட லார்ட் ஐ நீட் யூ ஸ்போக் டு மீ மோர். அண்ட் அதுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன ஆச்சுன்னு. அண்ட் என்ன அப்படின்னா 2018 went by, 2019 also went by. I was just a normal youngster, still being around in the worldly things, wrong relationships, wrong friendships, எல்லாத்துலேயும் இருந்தேன். பார்க்க கூடாத வயசில் எல்லாத்துலேயும் பார்த்தேன். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. பட் I see that God has brought me this far because there was a purpose what I should be doing. அதனால in 2018 அக்டோபரில் வந்து I fell sick. I got seizures, I fell sick, I had brain fever என்னமெல்லாம் சொல்லியிருந்தாங்க. And then I was unconscious for 3 days. I was admitted in the ICU. And doctor said the 4th day if I am not coming back to consciousness I am no more அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்பா அம்மாலாம் பயந்துட்டாங்க. And obviously அவங்க when their son is obviously, like yeah. So அப்படி இருக்கும்போது Jason uncle came and prayed for me. Pastor Jason came and prayed for me. And then the 4th day what happened was நான் பாடின Lord I Need You என் அம்மா வந்து என் பக்கத்தில் வச்சாங்க. And then out of nowhere this was the scenario which happened over there because I was unconscious. I had no clue. And அக்கா கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது it seems when அந்த பாட்டு ப்ளே பண்ணும்போது I raised my hands it seems. So that's when I came back to consciousness. Oh wow. The 4th day I came back to consciousness. And the next day I was brought back to the normal ward. எனக்கு வந்து இம்யூனிட்டி பவர் எதுவுமே கிடையாது பிகாஸ் கொஞ்சம் வீக் பாடி. அதனால ஐ ஃபால் சிக் வெரி ஈஸிலி. அந்த மாதிரி இருக்கும்போது தட் டைம் மை மாம் டோல் மீ தட் யூ ஹாவ் அ காலிங், யூ ஹாவ் டு டேக் அண்ட் யூ ஹாவ் டு கோ ஃபார் தட். அப்போ வந்து என்னடா காலிங் இது, நம்மளுக்கு அதெல்லாம் கிடையாது, நம்ம இன்னும் அடிப்பட்டாலும் நம்ம இன்னும் திருந்த மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே தான் இருந்தேன். ரீகாலிங் மை சைல்ட்ஹுட் when I was 7 or 8 years old, we went to DJ's Tata's house. And that time அவர் மடியில் என்னை தூக்கி உட்கார வச்சு கேட்டார் என்கிட்ட என்ன ஆகணும் உனக்கு அப்படின்னு. ஐ வாண்ட் டு சர்வ் த லார்டுன்னு ஒரு தைரியம் அவர்கிட்ட போய் சொல்லிட்டேன். என்ன வயசு இருக்கும்? ஒரு 7 or 8 இருக்கும். 7 or 8ல சொல்லிட்டேன். அப்பவே ஐ வாண்ட் டு சர்வ். ஆமா, ஐ வாண்ட் டு சர்வ் காட்னு சொல்லிட்டேன். அண்ட் பட் ஆஃப்டர் தட் எந்த ஒரு அடையாளமே இல்லை. என்னடா நம்ம ஒன்று சொன்னோமே ஆனால் எதுவுமே ஒரு கிளாரிட்டியா நம்மளுக்கு இல்லையே நம்ம லைஃப்ல அப்படின்னு. அப்புறமா அது 2018ல நடந்த இன்சிடென்ட் அப்புறமா கூட I still continue to be in the worldly things. I was in the wrong relationship, friendship, எல்லாத்துலயும் இருந்தேன். And then 2019 also was the same. It went அப்படியே தான். There was no change. என் அம்மா அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க because she is the pillar of the family அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ப்ரேயர் பில்லர் ஃபார் த ஃபேமிலி அப்படின்னு. she was like நீ ப்ரே பண்ணணும், நீ நிறைய ப்ரே பண்ணணும். நம்ம வந்து மேக்ஸிமம் 2 minutes thank you Jesus for this day, bless அப்பா அம்மா everyone அப்படின்னு சொல்லிட்டு Psalm 91 படிச்சுட்டு ஓடிடுவேன் ஸ்கூலுக்கு. இப்படி தான் என்னோட ரொட்டீன் இருந்துச்சு. அண்ட் 2020 கொரோனாலாம் நடந்துச்சு. மே டு ஜூன் டிரான்சிஷன்ல மே எண்டில் there was one big scenario which happened like அப்படியே என் கண்ணுக்கு முன்னாடி for something which I didn't do. என்ன ஆச்சுன்னா there was Instagram social media, there was a social media rage going on my name. என்னன்னா so basically என்னன்னா my cousin used my phone
that Okay. night. And he had commented something on someone's live, it seems. And அது வந்து ஒரு பெரிய கேஸ் ஆச்சு. Okay. Next day it was all over the social media, like pastors messaging me saying that we are there for you அப்படி இப்படின்லாம் எல்லாரும் அனுப்புனாங்க. But then it was so broken and it was அப்படியே உடஞ்சு போய் கிடந்தேன். லைக் the whole family was broken. ஏன்னா எல்லா சைட்ல இருந்து நம்மளுக்கு கால் பண்ணி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது ஐ வாஸ் லைக், நான் பண்ணாத ஒரு தப்ப ஆனா வந்து என் மேலதான் வருது. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே இன்ஸ்டாகிராம்ல வந்து என் பேர் தானே வருது. ஆமா, மை நேம். ஸோ அதனால நான் பண்ண மாதிரி தான் வெளியில தெரியும். ஆமா. அண்ட் இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாஸ்ல வந்து இஷ்டத்துக்கு போட்டிருந்தாங்க ஸ்டோரிஸா, அவன் இப்படியே அவன் அப்படியே. சரி, ஓகே. தென் வாட் I did was I was broken. I didn't know what to do. யார்கிட்ட போய் என்ன பேசுறதுன்னு கூட எனக்கு தெரியல. My friends betrayed me. லைக் என்னை சுத்தி இருந்தவங்க எல்லாரும் என்னை வந்து பேக் ஸ்டாப் பண்ணாங்க. I was left alone. ஆமா. இதெல்லாம் வந்து வெளியில யாருக்கும் தெரியாது. They know only those stories. அந்த இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணது இதெல்லாம் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் தவிர நம்மளுக்கு என்ன பர்சனலா நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரிய போறது கிடையாது. And what encounter we had with God, no one is going to know that unless and otherwise we tell it. Yeah. அந்த மாதிரி இருக்கும்போது 2 days after that incident, Jason uncle came home. He's two minutes away from here actually. Okay. So he came home. He was like, I want to talk to you. And then he mentored me. Like 1 month it was unnecessary for him to come and sit and talk to me because he has so much of work. He has his own church, he has his ministry to go ahead. But he spent at least 1 hour every day for 2 months. And he mentored me and he guided me in the right path. That's when my life changed completely. Maybe if this mentorship or this spiritual guidance was given in 2018 or 19, எனக்கு தெரிஞ்சிருக்காது என்னடா இது, நம்ம வேர்ல்ட்லி திங்ஸ்ல தான் போயிட்டு இருக்கிறோம், எதுக்கு இதெல்லாம் இப்போ தேவையில்லாம அப்படின்னு தான் தெரிஞ்சிருக்கும். பட் அந்த வழி நம்மளுக்கு எப்போ தெரியுதோ அப்போதான் we needed that support, and that support was only through spiritual guidance. Right. And that's when I came into expanding my prayer time, worship time, எல்லாமே expand பண்ணேன். And 2 months I followed everything, and he told me this thing, you have to focus on your destiny with the proper purpose and intention. என்னடா அது ப்ராப்பர் பர்பஸ் அண்ட் இன்டென்ஷன், நம்மளுக்கு என்ன டெஸ்டினி, நம்மளாம் எதுவுமே நம்ம இன்னும் ப்ரிப்பேரும் பண்ணல, இன்னும் பிளானும் பண்ணல அப்படின்னு. அண்ட் தென் ஒன் டே மார்னிங் ஐ வாஸ் லைக் ப்ரேயிங். ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது லைக் tears were just rolling down my eyes. I was like, ஐயோ என்ன நடக்குது நம்மளுக்கு அப்படின்னு இருந்துச்சு. And then that's when my prayer song was Waymaker. என் ப்ரேயர் சாங் தான் வே மேக்கராக இருந்துச்சு. அண்ட் மார்னிங் டில் நைட் அது மட்டும் தான் என் ரூமில் ஓடும். அந்த மாதிரி ஒரு அடிக்டாக இருந்தேன் அந்த சாங்க்கு. அண்ட் தட் சாங் டிட் மிராக்கிள்ஸ் இன் மை லைஃப். அந்த பாட்டு வந்து எப்படி என்னை பிளஸ் பண்ணிச்சுன்னா, த்ரூ த டஃப் டைம்ஸ் விச் ஐ வென்ட் த்ரூ, அந்த சாங் வந்து என்னை மறக்க வச்சிச்சு எல்லாத்தையும். லிட்ரலாக அந்த பாட்டு எல்லா பிரச்சனைகளையும் மறக்க வச்சுது. அண்ட் அந்த பாட்டுலேருந்து வாட் ஐ ஃபெல்ட் பை வென் ஐ வாஸ் ப்ரேயிங் வாஸ், இந்த பாட்டு நம்ம ஏன் தமிழில் பண்ணக்கூடாது, நம்ம எல்லாருக்கும் மதர் தானே தமிழ், மதர் டங் தானே தமிழ். ஸோ அதனால சரி ஓகே நம்ம இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுவோமே. இங்கிலீஷ்லேயே பண்ணோன்னா அதுக்கு அந்த பாட்டே கேட்டு போயிடலாம், தமிழில் பண்ணால் நம்ம எல்லாரும் ஆமாம். ஸோ தட் வில் பி மோர் பர்சனலாக, இன்னும் நம்மளுக்கு இன்னும் க்ளோஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி we did. And அப்போ வந்து the next day morning I came down and I spoke to my dad saying that அக்கா வந்து 9 ஆல்பம் பண்ணிட்டாங்க, எனக்கு பாட தெரியாது, எனக்கு டெக்னிக்கலாக என்ன பண்ணணும்னு தெரியாது, I just want to do this song. And if it's by God's grace, if it goes well, I will continue to do more. Okay. This is what I promised him. Okay. And I was like, அப்படியாப்பா பண்ணுப்பா பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி அவரும் என்கரேஜ்லாம் பண்ணி பண்ண சொன்னாங்க. அதுக்கப்புறமா பாட்டு பண்ணிட்டு லைக் இவ்வளோ நாள் 2018 2020 வரைக்கும் பண்ண பாட்டு எதுவுமே யாருக்குமே தெரியற அளவுக்கு எதுவுமே வரல. நானும் பெருசா எதுவும் ப்ரொமோட்டும் பண்ணல, எதுவுமே பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் டு பி வெரி ஹானஸ்ட் அண்ட் வெரி ஃப்ராங்க், we haven't promoted any videos on YouTube or any other platform
டு சே தட் நம்ம பாட்டு இருக்கு அப்படின்னு எங்கேயுமே ப்ரொமோட் பண்ணது கிடையாது, ப்ரொமோட்டும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ தட் இஸ் த மெயின் ஐடியா அபவுட் இட். ஸோ கம்மிங் பேக் டு த ஃபர்ஸ்ட் சாங், அந்த பாட்டு பண்ணி முடிச்ச அப்புறமா இட் வாஸ் ஜஸ்ட் another song which we did, but what I felt was I was more connected with God. I started to build a relationship with God. I could feel the presence of God in that place during the shoot as well as during the release of that song. And then அப்போதான் காட் மியூசிக் ஆப்பும் வந்துச்சு போல. ஸோ தட் வாஸ் ரீசன்ட் டைம் ஆஃப் தட் ஆப் ரிலீஸும். அந்த பாட்டு ரிலீஸ் பண்ணோடனே விதின் 1 or 2 hours that song came to trending 1 on God Music app. It was எனக்கு வந்து நான் வந்து ஒரு சிங்கர் கிடையாது, எனக்கு எதுவுமே கிடையாது. இட் வாஸ் unnecessary for that song to come trending number 1 because ஏன்னா யாருன்னே தெரியாது யாருக்குமே. இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறானே அன்னைக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ the song came out and the next day so many people around the globe, not only India, around the globe message saying that this song has been a blessing to me. Wow. If it was just to be another song in my life, right. I don't think it would have reached people's life. Kandipa. So I could only see God's hand over that song. Definitely, yes. And there were so many crazy miracles through that and testimonies through that. So அதுலேருந்து கண்டினியூ ஆகி போயிட்டு தான் இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து பை காட்ஸ் கிரேஸ் பாட்டு பண்ணிட்டு இருக்கிறேன். வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். ஸோ எப்போ ரியலைஸ் பண்ணீங்க ஓகே நம்மளுடைய கெரியர் தான் மியூசிக் அண்ட் வர்ஷிப்பாக இருக்க போகுது அப்படின்ட்டு? கண்டிப்பாக ஒரு இன்சிடென்ட் இருந்திருக்கும். So அந்த ஸ்பெசிஃபிக்கான இன்சிடென்ட் கேன் யூ ஷேர் இட் வித் us? June 4th or June 5th I think அந்த ரெண்டு டேட்ஸ்ல I was praying and then there was this huge voice in my heart which spoke to me saying that you need to sing. You need to sing, you need to take up my calling அப்படின்னு சொன்னார். I was like you என்ன இவ்வளவு June 5th which year? 2020 எல்லாமே 2020 தான். ஓகே என்னடா இது இப்படிலாம் நம்மளுக்கு வருது? பேண்டமிக் சிச்சுவேஷன்ல நிறைய நடந்துருக்கு. பேண்டமிக் சிச்சுவேஷன் blessing and disguise மாதிரி தான் வாழ்க்கைய மாத்தி விட்டுருக்கு. ஆமா. it was like ஐயோ என்னடா இது அப்படின்னு. அதுக்கப்புறமா I was like சரி ஓகே, if it is God's will I don't think he's going to let me down in anything. Definitely yes, he will not. அப்படியே அந்த காலிங் எடுத்துட்டு Super. That's when I realized சரி ஓகே நம்ம பண்ணணும், you have to do something for God's kingdom, and that's when I took the calling. Wonderful to know. It's a huge testimony actually. What is your vision for God? My vision வந்து இப்போ என்ன மாதிரி நிறைய யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பா இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து why not one song or the other from the song which I do, speak to them and they turn their lives to God. That's the main vision which I have. பாட்டு மூலியமா மாறிடுவாங்களா அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் மாறினேன். ஸோ that's how I kept my vision as, and that's how God told me that at least one song or one line blesses them. Okay. That's going to change their lives. So yeah, they will realize someday through what we do. So okay, thanks for sharing it. So okay, so உங்களை பத்தின ஜர்னி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், எப்படி காட் உங்களை டச் பண்ணாரு, எப்படி யூ டிசைடட் டு கெட் இன் டு மினிஸ்ட்ரி, அதெல்லாம் ஷேர் பண்ணீங்க, which is really amazing to know. We have few hard questions we would like to ask you. Yeah, can we? கண்டிப்பா. Okay.